சூர்யா கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் சுட்டி காட்டுறாரு. பெருமைப்படுறோம், எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் ஒரு அரசியல் ரீதியான ஒரு புள்ளி என்ன வைக்கிறாருன்னா, திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கல்லூரிகள் எத்தனை, இதில் அவங்க எப்படி இதை கிரெடிட் எடுக்க முடியுமா அப்படின்னு அவர்கள் மீதான விமர்சனத்திலேருந்து ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார். இல்லை, ஒன்று அந்த கேள்விக்கும் பாஜகவுக்கும் முதல்ல தொடர்பு கிடையாது. அதை முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ரெண்டாவது, திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கல்லூரிகள் எவ்வளவு அப்படின்னா, நீங்க 165ங்கிற அந்த ஒட்டுமொத்த 926 கல்லூரிகள்ல 165 நம்ம வந்து டாப் ரேங்க்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வரும். ஆனா இந்த இதில் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தை சொல்கிறோம். அது தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னுட்டு எம்ஜிஆர் பேரில் கிரெடிட் கொடுக்குறோம். அதுக்கு முன்பே அந்த கல்லூரிகள் இருந்தது. அதை இன்டெகிரேட் பண்ணி அண்ணா பல்கலைக்கழகம்னு அவர் காலத்தில் அது உருவாக்கப்பட்டது. ஆனால் அப்போ அது பப்ளிக் யூனிவர்சிட்டியில் நம்பர் 1ங்கிற இடத்துல இல்லை. இன்னைக்கு தான் அது பப்ளிக் யூனிவர்சிட்டியில் நம்பர் 1 அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா ரேங்கிங்ல இன்னைக்கு தான் இடம் பிடிச்சிருக்கு. அப்ப யாருக்கு கிரெடிட் போகும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். எங்களுடைய ஆட்சி காலத்துல தான் அண்ணா பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே பப்ளிக் யூனிவர்சிட்டியில நம்பர் 1 அப்படிங்கிறது வந்தது அப்படிங்கிறது வெளிப்படை. இது ஒண்ணு. ரெண்டாவது, இதுல முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது, தமிழ்நாடு வந்து இன்னைக்கு 926 கல்லூரிகள்ல 165 கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு நாம பெருமிதப்படுற அதே நேரத்துல கூடுதலா இன்னொரு பெருமிதமும் இருக்கு. இந்த 165 கல்லூரிகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பேஸ்டு கல்லூரி கிடையாது. பொறியியல் கல்லூரி மட்டும், மருத்துவ கல்லூரி மட்டும் அப்படின்னு கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஆரம்பிச்சு, மேனேஜ்மெண்ட்ல ஆரம்பிச்சு, நர்சிங் காலேஜ்ல இருந்து எல்லாவற்றையும் சேர்த்து பறந்துபட்டு இது வந்துருச்சு. இது ஒண்ணு. ரெண்டாவது, சென்னை, கோவை, திருச்சி, மதுரை இப்படி பெருமாநகரங்களை மட்டும் மையப்படுத்தி இல்லாம தூத்துக்குடியில, மார்த்தாண்டத்துல, நாகர்கோயில்ல, பெரம்பலூர்ல, கும்பகோணத்துல, காரைக்குடியில, விருதுநகர்லன்னு பறந்துபட்ட அளவுல எல்லா பகுதிகளிலும், கிராமிய பகுதி, சிறு நகரங்கள், எல்லா பகுதிகளில இருந்தும் இந்த மாதிரியான டாப் ரேங்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு இதை இன்க்ளூசிவா மாத்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி. ரெண்டே செய்தி தான். ஒன்னு, எல்லா துறைகளையும் இன்க்ளூசிவா மாத்திருக்கிறோம், எல்லா பகுதிகளையும் இன்க்ளூசிவா இதுல மாத்திருக்கிறோம். இன்னொன்னு, இவங்க நிறைய பிரச்சனை சொன்னாங்க, நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகள்லாம். இந்த நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் இந்த ரேங்கிங் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ வந்து எவ்வளவு PhD கிரியேட் பண்றாங்க அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு எவ்வளவு மெத்தடாலஜில அதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. பேப்பர் பிரசன்டேஷன் எவ்வளவு சைட்டேஷன்ஸ் இருக்கு, பேராசிரியர்கள் எவ்வளவு இருக்காங்க, அவருடைய அனுபவம் வாரியாக கூட இருக்கு. 8 ஆண்டுகளுக்கு மேல எவ்வளவு பேர், 15 ஆண்டுகளுக்கு மேல எவ்வளவு பேர், எல்லாத்தையும் கணக்கு எடுத்து தான் அது வருது. இப்ப ஆசிரியர் விகிதம், மாணவர் விகிதம், அது நிதி மேலாண்மை எப்படி பண்றாங்க, இணைய வழியில் அந்த கல்வி எப்படி கொடுக்குறாங்கிறதுல தொடங்கி இன்க்ளூசிவிட்டி எப்படி இருக்கு, ரீஜனல் ரீதியா எல்லாரையும் ஒரு கல்லூரியில எல்லா பகுதியை சேர்ந்தவங்களும் வராங்களா அப்படிங்கிறதுல இருந்து எல்லா ஜெண்டரை சேர்ந்தவங்களும் உள்ள வராங்களா, பிசிக்கலி சேலஞ்ச் உள்ள வராங்களா, அதே போல எக்கனாமிக்கலி சோஷியலி பேக்வர்ட்ல இருக்கிறவங்க உள்ள வராங்களா, இது எல்லாவற்றையும் ஆய்வு செய்துதான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ இந்த மாடல்ல இருக்கக்கூடிய நிர்வாக தவறுகளை இல்ல அடிப்படையில் என்ன கேள்வி அவர் வைக்கிறாருன்னா, இதெல்லாம் வந்திருக்கு மாற்றுக்கத்துல, நானும் பெருமைப்படுறேன். ஆனா இதை ஒட்டுமொத்தமா திராவிட மாடல் அப்படின்னு இந்த கிளைம் எடுத்துட்டு போயிட முடியுமான்னு அவர் கேட்கிறார். அதுக்கான ஒரு 2 அடிப்படையான மாடலை வந்து இந்தியா தேர்தல்கள்ல சந்திக்குது. ஒன்னு, மோடி முன்வைக்கக்கூடிய அந்த குஜராத் மாடல், இன்னொன்னு நாங்கள் முன்வைக்கக்கூடிய இந்த திராவிட மாடல். இது ரெண்டுத்துக்குமான கம்பாரிசனை இந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா, 926 கல்லூரிகள்ல தமிழ்நாட்டில இருந்து 165 கல்லூரி இடம்பெற்றிருக்கிறது. குஜராத்ல இருந்து வெறும் 29 கல்லூரிகள் தான் இடம்பெற்றிருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் 18, குஜராத்ல 2, 100 ஓவரால் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. பல்கலைக்கழகத்துல 22 தமிழ்நாட்டில், ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் குஜராத்ல இருந்து. ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல தமிழ்நாட்டில இருந்து 9, குஜராத்ல 1. இப்படி ஒவ்வொன்றுத்தையும் பட்டியல் போட்டீங்கன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலையில அதனுடைய கணுக்கால் அளவு கூட குஜராத்தால வர முடியல அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலைமை. அப்ப இந்த மாடலை ரீப்ளேஸ் பண்றேன்னு சொல்லக்கூடிய பாஜக தாங்கள் ஆளக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் அல்லது ஏதோ ஒரு மாநிலத்துல இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கான ஒரு பெட்டர் மாடலை உருவாக்கி காட்டி இருந்திருக்கணும்ல. குஜராத் தேசிய அளவில் உருவாக்குறோம்னு சொல்றாங்க. அப்ப ஒரு மாநிலத்திலே அவர்களால உருவாக்க முடியல அப்படிங்கிறது தானே செய்தி. ஏதாவது இப்போ தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்றீங்க, தேசிய கல்விக் கொள்கையுடைய அல்டிமேட் டார்கெட்டா அவங்க என்ன சொல்றாங்க? ஒன்னு, இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 50% 2035 நாங்க செயல்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. இது நம்பர் 1. ரெண்டாவது,
பீப்புள் டீச்சர் ரேஷியோ, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான இடைவெளியை 30 அப்படிங்கிற எண்ணிக்கையில நாங்க குறைப்போம். டிஸ்அட்வான்டேஜ் பொருளாதார ரீதியை பின்தங்கிய பகுதிகளில் 25 குறைப்போங்கிறாங்க. இது ரெண்டையுமே தமிழ்நாடு தற்போதே அட்டைன் பண்ணிடுச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டுல 50% ஜிஆர்ங்கிறது ஆல்ரெடி அட்டைன்டு. நீங்க அது கூட இப்போ 47 அப்படிங்கிற 49 அதான் அது வந்து ப்ரீ பேண்டமிக்ல இருந்துச்சு, இப்போ 49ன்னு வந்திருக்கிறது. அது திருப்பி 47ல இருந்து இட்ஸ் க்ரோயிங். இது ஒண்ணு. ரெண்டாவது பீப்புள் டீச்சர் ரேஷியோ அது நேஷனல் லெவல்ல இருக்கிறத விட உயர்வான ஒரு இடத்துல 2 மடங்கா இருக்கும் கிட்டத்தட்ட அப்படிங்கிறது. நீங்க குஜராத் தமிழ்நாட்டினுடைய டீச்சர் பீப்புள் ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைமரியில 19, மிடில் ஸ்கூல்ல 14, ஹை ஸ்கூல்ல 12ங்கறத நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம். இத நம்ம சொல்லல, UDISC ன்னு அவங்களுடைய ரிப்போர்ட் தான் சொல்லுகிறது. இது எல்லாத்தையும் எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க புதிய கல்விக் கொள்கையில இலக்காக சொன்னதை அடைந்த மாநிலம் தமிழ்நாடு. irrespective of political இது இல்ல, நீங்க இத ஸ்டடி பண்ணி இருக்கணும்ல. இத ஸ்டடி பண்ணாமலே தான் அதோட அல்டிமேட் எய்ம் என்னவோ அந்த எய்ம் ஆல்ரெடி நாம அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறீங்க. நான் என்ன சொல்றேன், நான் அதை முழுமையாக நிராகரிக்கிறதை விட இதை ஸ்டடி பண்ணிட்டு கொடுத்திருக்கலாங்க. நீங்க அதுல வந்து டிராஃப்ட் கமிட்டி போட்டீங்க, பியர் ரிவ்யூ கமிட்டி போட்டீங்க, இன்ஸ்டிடியூஷன்ட்ட கருத்து கேட்டீங்க. இது எதுலயுமே தமிழ்நாட்டுக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் இல்லையே. ஓகே ரைட், பேச ரொம்ப சுருக்கமா. இப்போ வந்து கடந்த 50 ஆண்டுகள்ல இங்க அதிமுக 34 ஆண்டுகள் ஆண்டிருக்கு, 16 ஆண்டுகள் திமுக ஆண்டிருக்கு. அப்போ அதிமுக வந்து நாங்க வந்து திராவிடன் மாடலுக்குள்ள வர மாட்டோம், எங்களுக்கு தமிழ்நாடு மாடல்னு சொல்றாங்க. அப்போ இவ்ளோ கிரெடிட் ஓவர் திராவிட கட்சி தானே சார்? இல்ல ஓவர் நைட்ல வரல இவ்ளோ சக்சஸ். பாலிசியா திராவிடியன் ஐடியாலஜி ஃபாலோ பண்றவங்க விட அதிகமா அதிமுகவுக்கு கிரெடிட் இருக்குதுல. பட் அவங்க அதை பத்தி பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக பாஜகவும் மோடியும் அதுக்கு கிரெடிட் எடுக்க முடியாது அப்படிங்கிறது அடிப்படை. ரெண்டாவது என்ன பாலிசி கொண்டு வந்தாங்கிறது முக்கியம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஃப்ரீ கன்செஷன் கொடுத்தது திமுக, நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணது திமுக, சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் கொண்டு வந்தது திமுக. இந்த மாதிரி மேஜர் பாலிசி டெசிஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்தது திமுக. ஆட்சியில் எவ்வளவு காலம் இருந்தாங்கங்கறத விட என்ன பாலிசி கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப கல்வி அல்லது உயர்கல்விங்கிறது நம்ம திராவிட மாடல் அப்படிங்கறதோடய நீங்க சுருக்கிட முடியுமா? அது காமராஜர் காலத்துல இருந்து தொடங்கிய தொடக்க கல்வி காமராஜரோ அல்லது இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிகளை எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல நிறைய தொடங்கப்பட்டதுங்கிற விஷயங்களையும் மறந்துட்டு அப்படி வர முடியுமா? ஆட்சி காலத்துல நாங்க சொல்லல. தமிழ்நாட்டினுடைய மாடல் இதுல எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம்ங்கிறது தான் எங்களுடைய கிளைம். ஓகே, பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், புதிய கல்விக் கொள்கை அல்லது இப்போ தேசிய அளவில் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு கொண்டு வரக்கூடிய விஷயங்களை அதோட அல்டிமேட் எய்ம் என்னவோ அதை ஏற்கனவே தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. அப்போ ஏன் எங்கள் மீது திணிக்க வேண்டும்ங்கிற இடத்துல இருந்து தான் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி ஒரு கேள்வி முன் வைக்கிறாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல there is no doubt தமிழ்நாடு முன்னோடியாக கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு டெஃபினட்டா தமிழ்நாடு சிறப்பாகத்தான் இருக்கின்றது. அதை வந்து யாரும் கொஸ்டினே பண்ண முடியாது. அது இப்போ மிஸ்டர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்னது போல நித்தி ஆயோக்கினுடைய லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டே 49%. இது முதல்ல கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. இப்போ வந்த இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது மிகப்பெரிய அளவிற்கு ஏதோ கேஷுவலாக இருக்கிற மாதிரி அவங்க 26ன்னு சொன்னால் நாம வந்து 50க்கு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆகவே இது வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன், அதில் there is no doubt at all. அதே போல நம்முடைய இப்போ இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை தாண்டி நான் ஐ ஹவ் ஆல்சோ கான் த்ரூ இந்தியா டுடே ரிப்போர்ட். அந்த இந்தியா டுடே ரிப்போர்ட்லையும் ஏராளமான பிரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க வந்து கோடிட்டு காண்பிக்கிறார்கள். இதெல்லாம் பல விஷயங்கள், அது குறிப்பாக ரிசர்ச் பேப்பர்ஸ், அதுல வந்து மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கின்றது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆக நாம பிரைமரி ஸ்கூலா இருக்கட்டும், மிடில் ஸ்கூலா இருக்கட்டும், ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலா இருக்கட்டும்,